வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். ஆமென். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தெய்வ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகு. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகு. நீங்க 1 பேதுரு 4:1 வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் இப்படி இருக்கிற கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தைகளை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம உள்ளான நம்முடைய இருதயம் சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு இந்த சிந்தை 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 இந்த நம்முடைய மனுஷனுடைய யோசனை அப்படின்றது ரொம்ப முக்கியமாய் ஆண்டவர் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஒரு மனுஷனுடைய கனிகளை எதில் அறியலாம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எதில் அறியலாம் அப்படின்னு சொன்னா, அவங்க யோசிக்கிற யோசனையில தான் எல்லாத்தையுமே அடங்கி இருக்கிறது. அதைத்தான் பல இடங்கள்ல ஆண்டவர் நல்ல நல்ல விஷயத்தை நீங்க யோசிக்கணும், உண்மை உள்ள விஷயங்களை யோசிக்கணும், ஒழுக்கமானவைகளை யோசிக்கணும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த சிந்தனை சக்தி என்கிறத ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதுதான் நம்முடைய தரிசனங்களை, எதிர்கால வாழ்க்கையை உருவாக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் எங்க அப்படின்னா நம்முடைய மைண்ட், நம்முடைய சிந்தை. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த சிந்தைய நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வச்சிருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பலனா மாறும், அதுதான் உங்களுக்கு தைரியமாய் மாறும், அதுதான் உங்களுடைய சாதனையாய் மாறும். ஆனா இந்த சிந்தையில வீக்கா இருக்கிறாங்க பாருங்களேன், சிந்தையில எழுப்புதல் இல்லாம இருக்கிறாங்க பாருங்க, சிந்தையில மாறுபாடான விஷயத்தை சிந்திக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி நபர்களால கண்டிப்பாக இந்த உலகத்துல ஒரு வெற்றியாக வாழ முடியாது. அப்ப ஆண்டவர் நம்முடைய சிந்தையை நல்லா வச்சுக்கணும் அப்படின்றத ஆண்டவர் ரொம்ப விரும்புறார், ரொம்ப எதிர்பார்க்கிறார். நம்ம நடந்து முடிஞ்சதை நம்ம ரொம்ப யோசிக்க கூடாது, இப்ப நடந்துட்டு இருக்கிறத நம்ம யோசிக்க கூடாது, இனி நடக்க போறதை நம்ம யோசிக்க வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் தருகிறது இன்னைக்கு போதும், நாளைக்கு கண்டிப்பா ஆண்டவர் என்ன நடத்துவாரு அப்படின்னா ஒரு எதேர்ச்சையான ஒரு முன் உதாரணமான இல்லைன்னா ஒரு உற்சாகமான ஒரு முற்போக்கு சிந்தையாளர்களாக இருக்கணும்னு தான் பைபிள் நிறைய இடத்துல நம்மளை சொல்லிட்டே இருக்குது. ஆனா சத்ருவாகிய சாத்தான் நம்மளை தொடுகிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா இந்த சிந்தையில தான் ரொம்ப அட்டாக் பண்ணுவான், இந்த சிந்தையோடு கூட தான் ரொம்ப போராடுவான். ஆனா நம்ம எதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய சிந்தையிலே, என்னுடைய எண்ணங்களிலே நான் அக்கிரம சிந்தைகள் கொண்டிருப்பேனே, ஆனால் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியாது, ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்க முடியாது. அப்ப நான் எங்க முதல்ல ரெடி ஆகணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய சிந்தையிலே நான் சரியாக கூடிய கிருபையை எனக்கு தருகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. என்னுடைய சிந்தையை நான் ரெடி பண்ணியே ஆகணும். நான் என்னுடைய எண்ணத்தை நான் சரி செய்தே ஆகணும். என்னுடைய எண்ண அலைகளை நான் தவறான விதத்தில் கொண்டு போவேனே, ஆனால் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையை யாராலுமே தூக்கி நிறுத்த முடியாது. நான் நம்புகிறேன் நீங்கள் சிந்தனையோடு போராடுகிற போராட்டத்திலிருந்து ஆண்டவர் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தருவாராக. உங்க சிந்தனையில ஆண்டவர் ஒரு பெரிய தெளிவை கர்த்தர் தருவாராக. அந்த சிந்தனையோட போராடுகிற சத்துருடைய பிடியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு மகிமையான ஒரு விடுதலையை கர்த்தர் தருவாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் பாருங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வாலிப தங்கச்சியை ஒரு அம்மா அப்பா கூட்டிட்டு வந்தாங்க.
அப்போ இவ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா, இவளுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைய பார்த்தா அவர் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 7th ஸ்டாண்டர்டு 7ஆம் வகுப்பு படிக்கிற அந்த பிள்ளை, ரொம்ப சின்ன பொண்ணாவா 7ஆம் வகுப்பு தான் படிக்கிறான். அப்போ 7ஆம் வகுப்பு படிக்கிற அந்த பிள்ளை எதுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கேட்டால், இவ என்னென்னமோ சொல்கிறா, எங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னு சொன்னால், அவளுடைய கையை பார்த்தா இந்த கையில் கத்தி எடுத்து நிறைய இடத்துல அறுத்து வச்சிருக்கிறான். 7th ஸ்டாண்டர்டு படிக்கிற பிள்ளை, என்ன நீ இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு பார்த்தா, இல்லை நான் தற்கொலை பண்ணுறதுக்கு நான் முயற்சி எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, நீ எதுக்கு தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கணும்? உனக்கு 7th ஸ்டாண்டர்டில் உனக்கு என்ன ப்ராப்ளம், என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், அவள் என்னென்னமோ சொல்கிறா. அப்படின்னா நைட்டு நேரத்தில் ஒரு கருப்பு உருவம் என்னை கஷ்டப்படுத்துது, என்ன அப்படி பண்ணுது, என்ன அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால நான் பெட்லேயே யூரின் போயிடுறேன், அதனாலே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ஸ்கூலில் போனால் என்னால் சரியாக இருக்க முடியல, ஏதோ ஒரு உருவம் என்னையை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு ரொம்ப வித்தியாசமாக சொல்கிறா. அப்படி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்போ இவளுடைய கண்ட்ரோலுக்கு மிஞ்சி இவளால அது உண்டாகல, ஏதோ ஒரு அசுத்த கிரியை இந்த பிள்ளைய தொடரும் போல தெரியுது அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரம் பேசி பேசி, சரி இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு, இது எங்க இருந்தா ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சா, அது ஒன்றும் இல்லை, இரவு நேரங்களில் தன்னுடைய தகப்பனாருடைய ஃபோனை 10 மணிக்கு மேலே எடுத்துட்டு போய் இந்த பேய் மூவி இருக்கு பாருங்களேன், பிசாசு, அந்த படம் நிறைய சினிமா படங்கள்ல பிசாசு இருக்கிற மாதிரி, பிசாசு வர்றது மாதிரி அந்த மாதிரி மூவி இருக்குது. நைட்டு அந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி. இந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு ஸ்கூலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி த்ரில்லாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அதை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி பழக்க விட்டு, டெய்லி இரவு நேரத்தில் அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களாக அந்த மாதிரி மூவியை பார்த்து 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 அந்த பிள்ளைக்கு பிசாசெல்லாம் அட்டாக் ஆகல, ஆனால் சிந்தனை அளவில் அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சுன்னா சிதறடிக்கப்பட்டுருச்சு. அந்த கெட்ட காரியங்கள் அந்த மூவியை குறித்து போன உடனே யாரோ என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, யாரோ எங்கள் பின்னாடி இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளை இப்படி மன அழுத்தத்துக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ அப்போ நான் ஜோம் பண்ணேன். ஆனால் ஜோம் பண்ணதுக்கு அப்புறம் அவளுக்கு சரியாகலை. நான் சொன்னேன், நீ கண்டிப்பாக இது சைக்காலஜிக்கலாக தான் ட்ரீட் பண்ணணும், அவளுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணி அனுப்பி வச்சேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நம்முடைய சிந்தையை பொறுத்த அளவில் எதற்கு நேராய் நம்ம கொண்டு போகிறோமோ, எதை நம்ம ரொம்ப யோசிக்கிறோமோ, எதில் நான் ரொம்ப திங்க் பண்ணுறோமோ, அதற்கு நேராய் நம்முடைய சிந்தை அடிக்ட் ஆகக்கூடிய அளவிற்கு அது கெப்பாசிட்டி உள்ளது. நீங்கள் நன்மையானவைகளை, நல்லவைகளை, ஒழுக்கம் உள்ளவைகளை, வெற்றியானவைகளை, சாதனைகளை, எதை உங்களுடைய சிந்தனைக்குள்ளே நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பிரதிபலிக்கும். நம்முடைய சிந்தை அப்படின்றது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே நம்ம என்ன டேட்டாவை உள்ளே என்ட்ரி பண்ணுறோமோ அந்த டேட்டா அதில் ஸ்டோரேஜாக இருக்கும், வேற ஒன்றும் புதுசாக வரப்போறதில்லை. அப்போ நம்முடைய சிந்தையில இருக்கிற கசடுகளை, நம்முடைய சிந்தையில இருக்கிற அழுக்குகளை, உங்களுடைய சிந்தையில எதை குறித்து ரொம்ப நீங்க அதை யோசிக்கிறீங்களோ அதை நீங்க ஸ்டாப் பண்ணாம, அந்த காரியத்தை நீங்க நிறுத்தாம, கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் நல்ல சிந்தை உள்ளவர்களாய் மாறவே முடியாது. ஒரு கணவன் மனைவி 2 பேருக்குள்ள ஒரு பெரிய வாக்குவாதம், ஒரு பெரிய சண்டை. அப்போ அந்த கணவன் மனைவி 2 பேரையும் தனியாக கூப்பிட்டா, 2 பேருமே நல்லவங்க. ஆனால் அந்த கணவன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மனைவி சொல்றாங்க, என் மேல ரொம்ப சந்தேகப்படுறாரு பாஸ்டர், இவர் ரொம்ப சந்தேகப்படுறாரு, எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல, இதுக்கு நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இவர்கிட்ட ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா, அது ஒன்றும் இல்லை. இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஒருத்தரோட ஒரு SMS அனுப்பியிருக்காங்க, அதை இவர் இரவு நேரத்தில் போட்டு யோசிச்சிட்டே இருந்திருக்கிறாரு. ஐயோ, என் மனைவி இப்படி தப்பாக பேசிடுவாங்களோ, தப்பாக போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் ஒரு சொப்பனம் பார்க்குறாரு. அந்த சொப்பனத்தில் தன்னுடைய மனைவியும் அவர் யாரை குறித்து சொப்பனம் பார்த்தாரோ அவர்களும் பேசி கொண்டிருக்கும் மாதிரி ஒரு சொப்பனம் பார்க்குறாரு. இந்த சொப்பனம் பார்த்த உடனே அதை ரியாக்ட் பண்றாரு. உடனே இது உண்மைன்னு அவர் நம்பிட்டார் அந்த சொப்பனத்தை. ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, சிந்தனையின் திரட்சியினால தான் என்ன வருது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க தேவையில்லாத காரியத்தை நீங்க யோசிச்சுட்டு நீங்க தூங்குறதற்கு போனா கூட உங்க தூக்கத்துல வருகிற சொப்பனம் கூட எப்படி வரும் அப்படின்னா, நீங்க எந்த காரியத்தை குறித்து அதிகமாய் யோசிக்கிறீர்களோ அதை குறித்ததான சொப்பனங்கள் உங்களுக்கு வரும்.
நிறைய பேர் சொப்பனத்தை பார்த்து பயப்பட்டுருவாங்க. சொப்பனத்தை பார்த்து என்னமாய் நடக்குமோ அப்படின்னு நினைச்சிருவாங்க. அப்போ ஏன் அது வருது அப்படின்னு சொன்னா, நம்முடைய சிந்தனையிலே நல்லதை யோசிக்காமல் இருக்கிறதா. அதனால இன்றைக்கு ஒண்ணு என்னன்னா, என்னுடைய சிந்தனை நல்லா ஆகணும்னா முதல்ல என்னுடைய யோசனைய, தேவையற்ற யோசனைகளை நான் ஸ்டாப் பண்ணணும். அதற்கான முயற்சிகளை நீங்க எடுக்கணும். நமக்கு ஆரம்பிக்கும், அது எழும்பும். அது ஒரு காரியத்தை குறித்து பாருங்களேன். திடீரென்று ஒரு செய்தியை நம்ம கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு செய்தியை நம்ம கேட்குறோம். ஒரு கணவனாருக்கு இல்லைன்னா வீட்டில் இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோன் அடுத்த நிமிஷத்துல நிறைய பேருடைய சிந்தனை நெகட்டிவா தான் போகும். என்னென்னமோ போகும். ஐயோ விழுந்திருப்பாரோ, கை முறிஞ்சிருக்குமா, கால் முறிஞ்சிருக்குமா, செத்திருப்பாரா, உயிரோடு இருப்பாரா, இப்படின்ற சிந்தை போகும். ஆனா எடுத்த உடனே யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த துர்ச்செய்தியை, ஏதாவது செய்தியை கேட்ட உடனே அட ஒன்றும் இல்லப்பா, அது ஒன்றும் இல்லை அப்படின்றது மாதிரி யாருக்காவது இருதயத்தில் எழும்புமான்னு கேட்டா 90% பேருக்கு அப்படி வர்றதில்லை. 90% பேருக்கு என்ன வரும்னா, எடுத்த உடனே அந்த எதிர்மறையான சிந்தை தான் வரும். எல்லாத்துலயும் ஏன் காரணம் அப்படின்னா, நம்முடைய மைண்டை நம்ம எப்படி பழக்கி வச்சிருக்கிறோம்னா, எடுத்த உடனே எல்லா காரியத்திற்குமே எதிர்மறையா யோசிச்சு நம்ம நிறைய பேர் பழக்கி வச்சிருக்கிறோம். நம்ம நிறைய பேர் அப்படி உருவாக்கி வச்சிருக்கிறோம். அப்போ அந்த சிந்தை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது ரியாக்ட் எப்படி பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஒரு கெட்ட காரியத்தை தான் நம்ம யோசிக்க பண்ணுது. அப்போ இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல எல்லாரும் ஒரு பொருத்தனை எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய சிந்தையில நான் என்ன பண்ண மாட்டேன்னா, இனி தேவையற்ற காரியத்தை நான் கொண்டு போக மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. அதை ஸ்டாப் பண்ணுங்க. பாருங்க, கோலியாத்து நிற்கும் போது கோலியாத்தை பார்த்த உடனே சவுலுடைய மைண்ட்ல ஒண்ணு ஓடுது, சவுலோடு கூட நிற்கிற ஆட்களுடைய மைண்ட்ல ஒண்ணு ஓடுது. ஆனா தாவீதுனுடைய மைண்ட்ல என்ன ஓடுது அப்படின்னு சொன்னா, அவனை எதிரியாவோ அவனை பெரிய பெரிய ஆளாகவோ அவன் யோசிக்கவே இல்லை, அவன் திங்க் பண்ணவே இல்லை. அவனுடைய திங்கிங் மொத்தத்திலே வேற. இப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த சவுல் என்ன திங்க் பண்ணானோ, என்ன மைண்ட்ல யோசிச்சானோ அப்படிதான் கோலியாத் இருந்தான். அதே போல தாவீது மனசுல எப்படி யோசிச்சானோ அப்படியே தான் கோலியாத்து இருந்தான். இப்போ ஒரே பிரச்சனை தான், ஒரே கோலியாத்து தான். அந்த கோலியாத்தை தாவீது தன்னுடைய மனசுல ஒரு மாதிரி சிந்திக்கிறான், சவுல் ராஜா ஒரு மாதிரி சிந்திக்கிறாரு, வித்தியாசமா சிந்திக்கிறாங்க. இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒரே பிரச்சனை தான் சிஸ்டர், ஒரே தேவை தான், ஒரே கடன் தான், ஒரே சூழ்நிலை தான். அந்த சூழ்நிலையை குறித்து உங்க சிந்தனை எப்படி இருக்குது? உங்க சிந்தனை எப்படி இருக்குது? ஆவிக்குரியவருடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? அந்த சிந்தனை, உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறதோ, நீங்க எப்படி அதை குறித்து யோசிக்கிறீங்களோ அதுதான் அந்த வாழ்க்கையாக மாறும். ஆமேன் சொல்லுங்கள். பொதுவாக ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்க வீட்டில் திடீரென்று ஒரு 5 வெரைட்டியான காய்கறி வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு 5 வெரைட்டியான கத்தரிக்காய், இல்லைன்னா பூசணிக்காய் ப்ளஸ் வாழைக்காய், இப்படி ஒரு 5 விதமான ஒரு காய்கறி உங்கள் வீட்டில் திடீர்னு ஒருத்தர் கொண்டு கொடுத்தாங்க. அப்போது ஒருத்தர் சமையல் பண்ணுறவங்க பாருங்க, ஒரு அம்மா அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், வாழைக்காய் பொரியல் இன்னைக்கு, கத்தரிக்காய் பொரியல் நாளைக்கு, அவ்வளோதான். புடலங்காய் பொரியல் அடுத்த நாள். 4 டேஸை நம்ம என்ன பண்ணிடலாம் சொல்லுங்களேன். 4 நாளைக்கு இந்த காய்கறியை வச்சு நம்ம ஜமாளிச்சிடலாம், 4 நாளைக்கு பிரச்சனையே இல்லை, கடைக்கு போக வேண்டியது இல்லைன்னு ஒருத்தர் சிந்திப்பாங்க. ஆனா இன்னொருத்தர் என்ன சிந்திப்பாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல ஐயோ 4 காய்கறி வந்திருக்குதே, எப்பவுமே இந்த மாதிரி 4-5 கிடைக்காதே, ஸோ 4-5 கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, காய்கறியிலே நிறைய காய்கறி போட்டு செய்யற கூட்டு என்னன்னா அவியல். நம்ம அவியல் பண்ணிடுவோமே, அப்புறம் வாழைக்காவும் போட்டுக்கலாம், கத்திரிக்காவும் போட்டுக்கலாம், வெண்டைக்காவும் போட்டுக்கலாம், இதெல்லாமே உள்ள போட்டுக்கலாம், நம்ம அவியல் பண்ணலாமே. அப்போ அவர்கள் அந்த பொருளை வைத்து என்ன சிந்திக்கிறார்களோ, இப்போ ஒரு அம்மா மொத்தத்தை போட்டு என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்களேன், அவியல் பண்ணிட்டாங்க. இன்னொரு அம்மா 4 நாள் அதை வச்சிருந்து 4 நாள் தள்ளி விட்டாங்க. அப்போ அந்த பொருளுடைய மைண்டு நம்ம அதை என்னத்திற்காக பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்ற யோசனையை நம்ம சரி பண்ணிட்டோம்னா, நீங்க நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க சரியா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் உங்களால அந்த சூழ்நிலையை ரொம்ப அழகாய் நேர்த்தியா எடுத்துக்கொண்டு போக முடியும். அதனால முதல்ல நம்முடைய சிந்தனையில இருக்கிற அழுக்குகளெல்லாம் எடுத்து போட்டு, ஆண்டவரே அதுல ஒரு லைனை கொண்டு வாங்க ஆண்டவரே,
அதுல ஒரு கரெக்டான விஷயத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை கொடுங்க ஆண்டவரே. இப்போ பாம்பு தீண்டுது பாருங்களேன். நிறைய பேர் எல்லா டாக்டர்லையும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒன்று நீங்க பாம்பு உங்களை கடிச்சிச்சு அப்படின்னு சொன்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, முதல்ல பயப்படாதீங்க, முதல்ல அதை குறித்து யோசிக்காதீங்க. நமக்கு எத்தனையோ பூச்சிகள் கடிக்குது பாருங்களேன். ஆனா அந்த பூச்சியை பார்க்காத இருக்கிற வரைக்கும் நமக்கு பயம் இல்லை. ஆனா பூச்சியை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்முடைய சிந்தை ஐயோ பாம்புன்றது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆச்சு, உடனே நம்முடைய சிந்தனை அப்படி போகுது, நம்ம அதனால பாதிக்கப்படுகிறோம். அதனால இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உங்களுடைய சிந்தனையில ஓடுகிற எல்லாவற்றையும் நீங்க முதல்ல என்ன பண்ணுங்கன்னா அதை கழுவி சுத்திகரிங்க, அதை ஸ்டாப் பண்ணுங்க. ஆண்டவரே இன்னைக்கு நான் நிறுத்துறேன், இப்ப இந்த ஆராதனையில நான் நிறுத்துறேன், என் கணவனாரை குறித்து இப்படி நினைக்கிறத நான் நிறுத்துறேன், என் மனைவியை குறித்து நான் இப்படி நினைக்கிறத நிறுத்துறேன், என் கடனை குறித்து நான் இப்படி நினைக்கிறத நான் நிறுத்துறேன், என் குடும்பத்தை குறித்து நான் இப்படி நினைக்கிறத நான் நிறுத்துறேன். இன்னைக்கு மட்டும் நீங்க அதை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு முயற்சி எடுங்க. நான் நம்புறேன் இன்னும் 3 monthsக்குள்ள ஆண்டவர் அந்த காரியத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருவார். ஏனென்றால் நம்முடைய எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறவர், அவர் எண்ணங்களை அறிந்திருக்கிறவர். ஆமென். வேதத்துல யோபுனுடைய மனைவி 2 பேரை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்களேன். அவங்க என்ன சிந்திக்கிறாங்க? யோபுனுடைய மனைவிக்கு எடுத்த உடனே என்ன சிந்தனை வருது? பிள்ளைங்க இறந்து போன உடனே அவங்க காமனா ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அப்படிதான் வரும். அவங்க என்ன நினைக்கிறாங்க? நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ, தேவனை தூசித்து சொல்லுங்க என்னென்ன ஜீவனை விடும் அப்படின்னு சொன்னா இதுக்கு மேல என்ன கடவுள் இருக்கீங்க? இதுக்கு மேல என்ன கடவுள்? இவ்வளவு பெரிய நாசம் வந்ததுக்கு அப்புறமா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க ஒரு கோணத்துல சிந்திக்கிறாங்க. கடவுள் நம்ம கூட இருந்தா ஏன் இப்படி நடக்குது, கடவுள் ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு யோசிச்சு இருக்காங்க. ஆனா யோபு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தர் தெளிவாய் செல்லிடத்துல சொல்லுகிறார், நான் உன்னை அனுப்புகிற சூழ்நிலையிலே நீ வித்தியாசமாய் சிந்திக்கிறாய், எனக்கு ஏற்ற பிரகாரமாய் நீ சிந்திக்கவில்லை, அந்த சிந்தனையை நிறுத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சிந்தனையை இன்னைக்கு நீங்க கட் பண்ணுவீங்கன்னா அவருடைய சிந்தனையினால் உங்களை கர்த்தர் நிரப்பி அந்த காரியத்தை வெற்றியாய் முடிக்கக்கூடிய பலனை கர்த்தர் தருவாராக. நல்ல கரங்களை மேல தட்டி, ஆண்டவரே என்னுடைய சிந்தனைகளை சிறைப்படுத்துகிறவர், என்னுடைய சிந்தனைகளை ஆளுகை செய்கிறவர், நல்ல கரங்களை தட்டி ஜோமன். இப்போ அந்த மகிமை ஆண்டவரே அந்த கரம் என்னுடைய தலையின் மேல் வைக்கப்படுவதாக. பொல்லாத சிந்தனைகள், அசுத்த சிந்தனைகள், எதிர்மறையான சிந்தனைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது சிறைபிடிக்கப்படுவதாக. அதிலிருந்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஜெபம் பண்ணுங்க. அப்பா, பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே உங்க வார்த்தை கடந்து வரும்போதே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சூழ்நிலை எல்லாம் எதிரானாலும், சுற்றத்தார் என்னில் பகையானாலும், வல்லவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவருடைய வல்ல கரம் என்னை தாங்க போகிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவியினாலே கர்த்தர் எங்களை இப்பொழுது நிரப்புவீராகப்பா, நிரப்புவீராகப்பா. இப்பொழுது அந்த சிந்தனைகள் சீர்படுத்தப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். எனக்குள்ளே இருக்கிற இயேசு அவர் என்றும் பெரியவர். சேர்ந்து பாடுவோம். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவர். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவர். நான் அறியாதது எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடும். நான் அறியாதது எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம். கைகளை மேல எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரிய. விசுவாசத்தோடு பாடுவோம். என் இயேசு என்றும் பெரியவர்.
விசுவாசம் உன்னில் குறைவானதோ? அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே, அதிசயம் செய்வார் கலங்காதே. எனக்குள்ளே என் இயேசு என் பெரியார் ஆடோ இருக்கின்ற என் இயேசு என் பெரியவர். நான் அறியாதது எனக்கு எட்டாததும் பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாதது எனக்கு எட்டாததும் பெரிய காரியம். கைகளை மேல தட்டி, மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. ஜீவனுள்ள தேவன் யாவையும் செய்வார் கலங்காதே, யாவையும் செய்வார். கைகளை மேல தட்டி சொல்லுங்க, எனக்குள்ளே. Praise the Lord Jesus. எனக்குள்ளே என் இயேசு என் பெரியவர். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியம் செய்திடும். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியம். விசுவாசத்தோடு சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், பலங்கரம் தாங்குவார் கலங்காதே, பலங்கரம் தாங்குவார் கலங்காதே. எனக்குள்ளே இப்பவே அந்த விடுதலை, இப்பவே அந்த சிந்தையில ஒரு விடுதலை, இப்பவே அந்த சிந்தையில ஒரு விடுதலை. உடைய பிள்ளை நான் அறியாதது எனக்கு எட்டாததும் பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய சிந்தையிலே நான் பலனடைய எனக்கு உதவி செய்யும். அப்போ ஒரு விஷயத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்பர் 1 முதலாவதாக இந்த சிந்தையை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள்ல 28ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம், அவன் வீக்கம் கண்டு அல்லது சடுதியிலே அவன் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடு நேரமாய் பார்த்து கொண்டு இருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த சம்பவம் நமக்கு அடிக்கடி நம்ம வாசிக்கிறோம், அடிக்கடி நமக்கு தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையிலே ஒரு விரியன் பாம்பு ஒன்று அப்படியே கவுது. இந்த கவுன உடனே சுத்தி இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த அந்த விரியன் பாம்பை பார்த்த உடனே அவனுடைய யோசனை என்னென்னமோ போகுது. ஒருத்தருடைய யோசனை எப்படி போகுது அப்படின்னு சொன்னா, ஐயோ இது ரொம்ப விஷமான பாம்பாயிடுச்சே அப்படின்னு ஒருத்தர் யோசிக்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவன் ஏதோ தப்பு பண்ணி இருக்கிறான். ஏன் அப்படின்னா, இவன் கடல்ல இருந்து தப்பிச்சு கரையில வந்த உடனே இந்த பாம்பு இவனை இது கொத்தி கையில கவுது அப்படின்னா இவன் கண்டிப்பா ஒரு அக்கிரமக்காரன் அப்படின்னு ஒருத்தர் யோசிக்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சோ பாவம் அந்த கஷ்டப்பட்டு கடல்ல இருந்து தப்பிச்சு கரைக்கு வந்தான், ஆனா கூட பழி பாருங்க இவனை விட மாட்டேங்குது, எங்க போனாலும் இந்த பிரச்சனை இவனை தொடர்ந்துட்டு வருது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் சிந்திக்கிறார்கள். ஆனா வேதம் சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும் எதையுமே
சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதை பற்றி யோசிக்கவே இல்லை, அதை பற்றி திங்க் பண்ணவே இல்லை. இந்த பாம்பு எவ்வளோ விஷம் உண்டு, இந்த பாம்பு கடிச்சா எவ்வளோ நேரத்தில் சாவும், இந்த பாம்பு நம்ம ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், எதற்கு எடுத்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க சும்மாவே இருக்கிறது இல்லை. இது முதல்ல நீங்கள் என்ன ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல சில காரியத்தை சிந்திக்கிறத முதல்ல என்ன பண்ணுங்க. நல்லதா கெட்டதா சிந்திக்கிறீங்கன்றத அப்புறம், முதல்ல என்ன பண்ணாதீங்க சொல்லுங்க. இரவு நேரத்தில் படுக்கைக்கு போன உடனே படுத்து தூங்குறவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? ஆண்களா பெண்களா அப்படின்னு கேட்டால் முதல்ல பெண்கள் தான். ஆண்கள் வந்து மோஸ்ட்லி, பெண்களும் இப்போ நிறைய பேர் அப்படி மாறிட்டு இருக்காங்க, நிறைய பேர். ஆனால் படுக்கைக்கு போன உடனே நிம்மதியாக தூங்குறவங்க யார் அப்படின்னா, எதையுமே யோசிக்காம எதையுமே திங்க் பண்ணாம போன உடனே அப்படியே படுத்து சாப்பிட்டு முடிச்சாச்சா தூக்கம் வருதுன்னு போய் தூங்குறவங்க தூங்கிடுவாங்க. ஆனால் நைட்டு படுக்க போகும்போது இரவில் பெட்டில் படுத்துட்டு ஒன்றும் வேண்டாம், யூரின் வருதுன்னு நினச்சி பாருங்களேன். நீங்கள் ஐயோ நான் வந்து ஒன் பாத்ரூம் போகணுமோ அப்படின்னு நினச்சி பாருங்களேன். நீங்கள் போகாமல் படுத்து தூங்கிடுங்க பார்க்கலாமே. இல்லை, இன்னும் அடுத்த சொல்கிறேன், கேஸ் ஆஃப் பண்ணனா இல்லையா அப்படின்னு ஒரு சிந்தனையை நீங்கள் ஆரம்பிச்சிருங்களேன். நீங்கள் போய் கிச்சனில் போய் பார்க்காம படுத்து தூங்கிடுங்களேன். முடியாது, உங்களால முடியாது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சிந்தனையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியத்தை எனக்கு பார்க்காம அது இருக்கா இல்லையான்னு தெரியாம என்னால அடுத்த ஸ்டெப் என்னால போகவே முடியாது. அப்ப நிறைய பேர் இன்னைக்கு தூக்கத்துல ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க சிந்தனையோட உள்ள போறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் சிந்தனை பண்றதே என்ன பண்ணணுமாமா சொல்லுங்களேன். அதையே நம்ம கூடாது, வேண்டாம். எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கு கூட இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் ஒருவேளை உங்க பிள்ளைகளை குறித்து சிந்திச்சுட்டு இருக்கலாம், அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து சிந்திச்சுட்டு இருக்கலாம், நாளைக்கு என்ன பண்ணுவேன்னு நினைச்சு சிந்திச்சுட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னா, மனிதனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்படின்னா உங்களுடைய யோசனை, நீங்க யோசிக்கிறது அது தேவையற்ற ஒன்று, அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முளத்தை குறைக்கவும் முடியாது, வெள்ளையா இருக்கிற முடிய கருப்பாக்க முடியாது, கருப்பா இருக்கிற முடிய வெள்ளையாக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல முதல்ல எதை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா, நான் யோசிக்கிறத நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருந்து உங்களுக்கு கைக்கு என்ன நேரிடுகிறதோ அதை செய்யுங்க. ஆண்டவர் எந்த வாசலை திறக்கிறாரோ அதை நீங்க செய்யுங்க. நீங்க பாடுபடுங்க, நீங்க உழையுங்க. ஆனா நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய மைண்டுக்கு நான் கொண்டு போகிறத நிறுத்தக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லணும், கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஒரு விஷயம் வந்து, ஒரு கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து என்னை சந்திக்கும்படியாகி வந்தார்கள். பெரிய பிரச்சனை பாஸ்டர், ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் கேட்டேன், உங்களுடைய மன உளைச்சலுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். கண்ணாடி வீட்டில் இந்த 3 மாசத்துக்குள்ள ஒரு 10 கண்ணாடி உடஞ்சிருச்சு அப்படின்னாங்க. 10. எனக்கும் ரொம்ப விகற்பமாக தான் இருந்துச்சு. சரி, நான் கேட்டேன், அந்த கண்ணாடி உடஞ்சதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்லை, கண்ணாடி எல்லாம் விழுந்து உடைகிறது நல்லது இல்லை பாஸ்டர். அது இல்லை, அவங்க வந்து உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து எந்த பொருளுமே நம்முடைய வீட்டில் வந்து ரொம்ப எல்லாம் விழுந்து உடையக்கூடாது அப்படின்னு ஒரு ஐதீகமான ஒரு பேச்சு போகுதுன்னு வச்சுங்களேன். ஆனால் கண்டினியூவாக நம்ம வீட்டில் வந்து பொருட்கள் எல்லாம் உடஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அது ஒரு கவனமாக இருக்கிறது நல்லதான், அது ஒன்றும் தப்புன்னு சொல்லலை. இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப நெருகலாகவே இருக்குது. சும்மா எல்லா பக்கமும் இந்த 3 மாதத்துக்குள்ளே பாருங்கள் 10 கண்ணாடி உடஞ்சிருச்சு அப்படின்னு. இந்த கண்ணாடி உடஞ்சதுனால இவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட 4 பேர்கிட்ட இந்த மாதிரி கண்ணாடி உடையுதுன்னு சொல்ல போய் அவங்க ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி, உங்க வீட்டில் ஏதோ ஒன்று நடமாடுது போல தெரியுது, அதனால தான் உடையுதுன்னு சொல்லி ஒரு கற்பனையை கொடுத்து 2 பேரும் முகம் பார்த்தீங்க அப்படின்னா அரைஞ்சது மாதிரி பயத்தோட திகிலோட, நீங்க கண்டிப்பா வீட்டில் வந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் ஜெபம் பண்ண வரேன், கண்டிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிரும். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இந்த கண்ணாடி மாட்டி இருக்கீங்கல்ல செவரு, அந்த செவரு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். இப்போது கண்ணாடியில் பிரச்சனை இல்லை, இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால்,
இந்த செவத்துல வந்து கண்ணாடி மாட்டுறதுக்கு வந்து நம்ம எல்லாம் ஆணி அடிப்போம். ஆனா இப்போ வந்து வாடகை வீட்டில் என்ன பழக்கம் இல்லைன்னா ஆணி அடிச்சா பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால இந்த கண்ணாடி மாட்டுறதுக்கு ஒட்ட வச்சு அதை தொங்க வைப்போம் பாருங்களேன். அது வந்து அதுல வெயிட் போட்டிருப்பாங்க. ரொம்ப ஹெவியா கொடுக்கறது வந்து இவ்வளவு வெயிட் தொங்கலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு 500 கிராமுக்கு மேல நம்ம வந்து அதுக்கு மேல அதுல அந்த குக்கையில் தொங்க விட முடியாது. ஏன்னா நீங்க வச்சிருக்கிற அந்த டேப் வந்து டபுள் சைடு டேப்பு. அந்த டேப்புக்கு இவ்வளவு கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மேல இருக்காது. அதுவும் அந்த டேப் வந்து ரொம்ப வெயில் அடிக்கிற இடத்துல அது நிற்காது, ரொம்ப தண்ணி மழை ஓதமா இருக்கிற இடத்துல அது நிற்காது. இது எல்லாமே அதனுடைய நேச்சர். அது ஆணி அடிச்சா மட்டும்தான் நிற்கும். அந்த ஆணியும் செவத்துல அடிக்கும் போது கரெக்டா ஓட்டையை போட்டு ஜம்பர் வச்சு அடிச்சு டைட் பண்ணி ஸ்க்ரூ போட்டாதான் நிற்கும். வெயிட் தொங்க விடுகிற எந்த பொருளானாலும் இந்த ப்ராசஸ் பண்ணாம கண்டிப்பா அதுல வெயிட் தொங்க விட முடியாது. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த செவர் வந்து ரொம்ப வீக்கான பழைய ஓதம் அடிக்கிற செவர். இவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இவங்க மாட்டின அந்த அந்த டபுள் சைட் டேப்போட மாட்டினது பிரச்சனை. முதல்ல நான் என்ன சொன்னேன்னா, இந்த கடையில் வாங்க நீங்க எத்தனை பீஸ் வச்சுக்கீங்கன்னா ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கிறாங்க. இவங்களுடைய வேலையே என்னன்னா ஒரு தேவை ஒன்று, அது பேக்கெட்டா வாங்கினா இலவசமா கிடைக்குதுன்னு மொத்தத்தையும் வாங்கியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒட்டி ஒவ்வொன்றா தொங்க விடுறது. எல்லாமே கண்ணாடி ஐட்டம் மொத்தமும் விழுந்துருச்சு. ஒன்று இன்னைக்கு விழுந்துச்சு, ஒன்னைக்கு நாளைக்கு விழுந்துச்சு. 3 மாசத்துக்குள்ள அவங்க ஒட்டின இடத்துல எல்லாம் ஒன்னொன்னா கீழே விழுந்துச்சு. இதை பார்த்து அவங்க பயந்துட்டாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நம்ம முதல்ல எதை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா, இது கொஞ்சம் கடினமானது தான். நான் எப்படி பாஸ்டர் யோசிக்காம இருக்கிறது, நான் எப்படி பாஸ்டர் திங்க் பண்ணாம இருக்க முடியும்? இது இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்குது, என் பிள்ளை இப்படி போயிட்டு இருக்குது, அவனுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது, என் லைஃபை குறித்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது, நான் என்ன பண்ணுவேன், என்னால் யோசிக்காம இருக்கவே முடியாது. இந்த சூழ்நிலை நீங்க கடந்து வந்தா தெரியும் நீங்க நினைப்பீங்க. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து போகிற சூழ்நிலையும் அப்படிதான். நீங்களும் நானும் நினைக்கிறது மாதிரி சாதாரணமான சூழ்நிலை இல்லை, ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, பெரிய பிரச்சனையான ஒரு சூழ்நிலை. அவனுடைய கையிலே கவி கொண்டது சாதாரணமான கரப்பாம்பூச்சி கிடையாது. அவன் கையில கவி நிற்கிறது விரியன் பாம்பு, அவ்வளோ விஷம் நிறைஞ்ச பாம்பு. ஆனா ஆண்டவரோடு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தைரியத்துல அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அந்த சோதனையை குறிச்சோ விரியன் பாம்பை குறிச்சோ எதை குறிச்சும் என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா யோசிக்கவே இல்லை. யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து சொல்றாரு, நீ சிந்திக்கிறதை நீ நிறுத்து, நீங்க சிந்திக்கிறத நிறுத்துங்க, நீங்க அந்த காரியத்தை குறித்து யோசிக்கிறத நீங்க நிறுத்துங்க. நான் நம்புறேன் நம்முடைய தேவன் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஆபிரகாமனுடைய மகனை கொண்டு போய் மோரியா மலையில பலியிடுன்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், அப்படியே யோசிச்சு, இயேசுவே நான் கத்தியை ஓங்கி அவரை குத்து போனேன்னா அவன் என்ன பண்ணுவான், நான் வந்து அவன் எதிர்த்துட்டான்னா என்ன பண்றது, இப்படி எந்த யோசனையும் இல்லை. ஆண்டவர் மோரியா மலையில போய் பலி செலுத்துன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல அதை குறிச்சு எந்த விளக்கத்தையும் தேடல, எந்த யோசனையும் தேடல, ஸ்ட்ரெயிட்டா மோரியா மலைக்கு கடந்து போனான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அங்கே கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆட்டை, கர்த்தர் முள்களிலே சிக்கன ஒரு ஆட்டை கட்டளையிட்டார். அந்த ஆட்டை அவன் பலியிட்டான். என் தேவன் சகலவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார். நீங்க யோசிக்கிற காரியத்தை ஆண்டவர் பார்த்து கொள்ளுகிறார். நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவருடைய சிந்தனையில் அந்த காரியம் இருக்கிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. கர்த்தர் என்னுடைய நினைவை விட கர்த்தருடைய யோசனை ரொம்ப பெருசு, என் பிள்ளையை குறிச்ச யோசனை ரொம்ப பெருசு. ஆண்டவரே இன்றைக்கு ஒரு கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நடக்கும், ஏற்ற நேரத்தில் நடக்கும், ஏற்ற சமயத்தில் கர்த்தர் செய்வார். நீங்க ரொம்ப பலனா இருக்கணும்னு நினைச்சுக்கோங்களேன். நீங்க ரொம்ப பலனா இருக்கணும்னா ரொம்ப தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, நம்முடைய மைண்டை வந்து கர்த்தர் தான் இந்த கிருபையை தரணும். இன்னையோட ஒரு பொருத்தனை எடுங்க. யாரோ ஒருத்தர் ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா கர்த்தர் சொல்றாரு, மகளே நீ ரொம்ப திங்க் பண்ற, நீ ரொம்ப யோசிக்கிற, மகனே நீ ரொம்ப யோசிக்கிற. என்ன யூஸ்? நம்முடைய மூளையும் குடலும் அப்படிதான். இந்த குடல் உள்ள இருக்கு பாருங்களேன்,
இந்த குடலை வெளியே வெட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இங்க இருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வரைக்குமே இது நீளுமாமா. நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற குடலை வந்து நீங்க வந்து இழுத்து இழுத்து கொண்டு போனீங்கன்னா அது பலூன் மாதிரி அப்படியே நீளமாயிட்டே போகும். அதே போல மூளையில ஒரு மனுஷன் யோசிச்சான் அப்படின்னா அது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு எவ்வளவு வேணாலும் கொண்டு போகலாம். இந்த மூளைக்குள்ள என்ன வேணாலும் யோசிக்கலாம். நீங்க இப்ப பாருங்களேன், என்கிட்ட செய்தி கேட்டு இருக்கிறது மாதிரி தான் தெரியும். ஆனா உங்க மூளையிலால வேற யோசிக்க சொல்லுங்களேன், உங்களால முடியும். இப்போ உங்க இங்க இருந்து யோசிக்க முடியும். கதவை போட்டனா இல்லையா, காக்கா வந்துச்சா இல்லையா, துணி காய போட்டனா இல்லையா, வாஷிங் மிஷின் நின்று இருக்குமா இல்ல ஓடிட்டு இருக்குமா, கரண்ட் ஏதாவது கட் ஆயிடுச்சுன்னா போகும்போது அந்த மாதிரி யோசிக்க முடியும். ஏன்னா சிந்தைக்கு வந்து நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா அவ்வளோ பவர் இருக்குது, அவ்வளோ பவர் இருக்குது. கணவனாரை குறித்து யோசிக்கிறீங்க, வேணாம் நிறுத்துங்க. பிள்ளையை குறித்து யோசிக்கிறோமா, வேணாம் நிறுத்திடுங்க. அப்ப என்ன நடக்குது அதை மட்டும் பாருங்க. அதுக்கு என்ன செய்யணும் அதை மட்டும் பாருங்க. என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அது மட்டும் தான் யோசிக்கணும் ஒரு தேவனுடைய பிள்ளை. அதுக்கு மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணும். வேற எந்த சிந்தனையும் இந்த ஒண்ணுல மட்டும் நம்ம ரெடி ஆயிட்டோம்னு வைங்களேன், நம்முடைய வாழ்க்கையே எப்படி ஆயிரும்னா புதுமையாய் மாறிவிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கலாமா ஆண்டவரிடத்துல? என்ன கேட்க போறீங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் 1, நான் முதல்ல யோசனைய கேட்கல. சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. நான் என்ன முதல்ல யோசனையை நான் என்ன பண்ணணும்? நிறுத்தணும் ஆண்டவரே, நிறுத்தணும் ஆண்டவரே, நிறுத்தணும் ஆண்டவரே. நீர் எனக்கு கிருபை தருவீராக, நீர் எனக்கு கிருபை தருவீராக. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம், முழு பெல்லத்தோடு கூட. இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தெளிவாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய திரளான யோசனையினால் நீ இளைத்து போனாய் மகளே, மகனே, நீ உன்னுடைய திரளான யோசனையினால் நீ இளைத்து போனாய். ஆண்டவர் யாரோ ஒருத்தரை பார்த்து சொல்றாரு, இல்ல பரவாயில்ல, கடந்ததை நினைச்சு கலங்க வேண்டாம், நடந்ததை மறந்துடுங்க, கர்த்தர் புதிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை நீ சிந்திக்காதே, இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன். முந்தினதை நீ யோசிக்க வேண்டாம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க அப்பாட்ட. மேலானதை நீங்க சுதந்திரிக்கிறதற்கு அவர் பலன் தராம இருப்பாரா? அவர் பலன் தராம இருப்பாரா? அவர் பலன் தராம இருப்பாரா? கிருபை கேளுங்க இயேசுப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்க யார் என்ன பார்த்தா கூட எங்களுடைய யோசனை வந்து அந்த விஷயத்துக்கு நாங்க செலவு பண்ணவே கூடாதுப்பா, செலவு பண்ணவே கூடாதுப்பா. தேவையற்ற விஷயத்திற்கு ஆண்டவரே எங்களுடைய மூளைய, எங்களுடைய மைண்ட நாங்க செலுத்தவே கூடாது ஆண்டவரே. தேவையற்ற விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு எங்களுடைய மனசை நாங்க கெடுத்துக்கவே கூடாதுப்பா. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஆமென். ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய மூளையும் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு வெள்ளைத்தாள் தான், ஒரு வெள்ளை பேப்பர்ல தான். இந்த வெள்ளை பேப்பர்ல நீங்க எழுதுகிறது ஒர்த்தா இருக்கணும். ஹலோ ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த வெள்ளை பேப்பர்ல நீங்க எழுதுகிறது ஒர்த்தா இருக்கணும், அது சரியானதா இருக்கணும். இந்த வெள்ளை தாளிலே எழுதுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு எழுதணும், எழுதுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி எழுதணும், கரெக்டா தான் எழுதணும். ஏன் அப்படின்னு சொன்னா வெள்ளை தாளை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நம்ம சில நேரத்தில் எழுதிட்டோம்னா அதை அழிச்சிடலான்னு வச்சுங்களேன், அதை அழிச்சிடலான்னு வச்சுங்களேன். ஆனா நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னதான் அழிச்சாலும் அந்த வெள்ளைத்தாளினை எழுதின அச்ச யாராலையும் அழிக்க சொல்லுங்க முடியாது. உங்க ஒவ்வொருத்தருடைய இருதயம் வெள்ளைத்தாள், உங்க ஒவ்வொருத்தருடைய மைண்டும் வெள்ளைத்தாள். ஆனா நிறைய பேருடைய வெள்ளைத்தாளில் இருக்கிற எழுத்துக்கள் அப்படின்னா யோசனை, என்ன யோசனை தெரியுமா? அது தேவையே கண்ட குப்பையும் தான் இருக்கு. எல்லாம் குப்பை, எல்லாம் குப்பை. பாருங்க,
வெளியே இருந்து வந்தாச்சா சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்த உடனே பக்கத்துல உட்கார யாரோ ஒருத்தர் திரும்பி பார்த்து சும்மா அவங்களுடைய பார்வையே அப்படி இருக்கலாம், ஒரு முறைக்கிறது மாதிரி பார்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். அன்னைக்கு 2.5 மணி நேரம் ஆராதனை கட்டு போ. அந்த 2.5 மணி நேரம் ஆராதனையில உட்கார்ந்து இவன் ஏன் என்ன பார்த்து முறைச்சான், எதுக்கு என்ன பார்த்து அவன் முறைக்கணும், அதுவும் இந்த நேரத்தில் எதுக்கு முறைக்கணும், எப்படி அவன் முறைப்பா, என் சேரியை பார்த்து அவளுக்கு பொறாமையா, இல்லைன்னா என்னுடைய தங்க செயினை பார்த்து அவ ஏதாவது நினைக்கிறாளா, இல்ல அவ இடத்துல உட்கார்ந்துட்டேன்னு ஏதாவது நினைக்கிறாளா, இந்த மாதிரி யோசிப்பாங்க பாருங்க. 2.5 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்றது எதுவுமே மண்டையில போகாது. அந்த அம்மா ஏதோ தெரியாம ஒரு முறைச்சதுதான், அவ்வளவுதான் முடிஞ்சு. என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி அப்படின்னு போகும்போது அந்த சிஸ்டர் ஒன்றும் இல்லாம சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் நல்லா இருக்கீங்களா, அவ்வளவுதான். அவ்வளோ நேரம் யோசிச்சது கேட்கல, பிரயோஜனமே இல்லை. இதுக்கு போய் இது ஒரு டைம் ஐயோ நம்ம இப்படி தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்ற உணர்வு வந்தா அடுத்த வாரம் வரும்போதாவது கவனமா இருக்கணும்ல. இது பிசாசு நம்மள ஆராதனையில் விடாதபடி தடை பண்றான், நம்ம கொஞ்சம் ஞானம். அடுத்த வாரமும் இதே மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரு முறை மறைச்சிட்டாங்கன்னா அன்னைக்கு ஆராதனை கட்டு. இப்படி யோசனையிலே அமிழ்ந்திருக்கிற உங்களை வச்சு ஆண்டவர் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அதனாலதான் ஆண்டவர் சொல்லும் போது சொல்கிறார், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதை சிந்தித்து கொண்டிருங்கள். மண்டையில தட்டி தட்டி சொல்லுங்க, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, மரமண்டையே அதை சிந்தி. ஆமென். கண்ட குப்பையும் சிந்திக்காத, தேவையில்லாத சிந்திக்காத. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த கடந்த 10 நாட்களாக இதை திரும்ப திரும்ப நான் தியானிச்சுட்டே இருக்கேன். பாருங்க, அவங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் இதை குறித்து யோசிச்சாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணல, யோசிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அவனுக்கு ஒண்ணு தெரியும், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரியா, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுரு. அதை குறித்து ஏன் போய் பெரிய விளக்கத்தை தேடணும், அதை குறித்து ஏன் நான் நேரத்தை வேஸ்ட் பண்ணணும்? அது ஒன்றும் இல்லை. சும்மா எதையுமே யோசிக்காம தட்டி போடுறாங்க. நீங்க யோசிக்காம மட்டும் அந்த பிரச்சனையை நீங்க எதிர்கொள்ளுங்க. நீங்க யோசிக்காம மட்டும் அந்த தேவையை எதிர்கொள்ளுங்க. நான் நம்புறேன் அந்த தேவை சந்திக்கப்படும், அந்த பிரச்சனை சரியாகும். உங்களுக்கு ஒரு பாதிப்பு கூட இருக்கவே இருக்காது. யோசிக்க வேண்டாம். பிரச்சனை பார்த்து ஜெபம் பண்ணுங்க, தப்பு இல்லை. அந்த பிரச்சனையை பார்த்தீங்களா, உபவாசம் இருங்க, தப்பு இல்லை. எல்லாம் இருக்கட்டும். ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருங்க, பைபிளுடைய வார்த்தையை அறிக்கை செய்யுங்க, எல்லாம் நடக்கட்டும். ஆனா அந்த பிரச்சனையினுடைய ஆழம் என்னன்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இருந்தாலே போதும். அந்த பிரச்சனையை எனக்காக சரி செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? சோ நம்பர் 1, என்னுடைய சிந்தனையை நான் வெற்றியா வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் எதை ஸ்டாப் பண்ணணும்? கேட்கல? ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, யோசனையை நிறுத்தணுமா? யோசனையை நிறுத்தணும் பிரதர், யோசனையை நிறுத்தணும் சிஸ்டர். யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. நம்ம வீட்டிலேயே நிம்மதியா தூங்குறது யாருன்னு நினைக்கிறீங்க? கணவன் மனைவி விட்டுருங்க, நிம்மதியா தூங்குறது யாருன்னு நினைக்கிறீங்க? குழந்தைங்க. அவனை எழுப்புனாதான் பிரச்சனை, நம்ம எழும்புறதே பிரச்சனை. அவனை எழுப்புனாதான் இன்னும் கொஞ்சம் மம்மி, இன்னும் கொஞ்சம் டேடி, ஏன் இப்படி தொந்தரவு பண்றீங்க? நீ ஒரு நாள் தானே லீவு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு லீவ் இல்ல, பாருங்க வாடா பாசிங் பிரே போலான்னா, டார்ச்சர் மம்மி நீங்க. ஏன்னா ஒரு நாள் தான் எனக்கு லீவ் கிடைக்கும், இன்னைக்கு நான் தூங்க வேண்டாமா? சில வீட்டில் நேற்றுக்கு நைட்டே சொல்லிட்டு படுத்திருப்பானுங்க. இதை பாருங்க, தயவு செய்து நான் எழும்புற வரைக்கும் நீங்க எழுப்பிடாதீங்க. டீ குடி சாப்பிடு, இது தேவையே கிடையாது. நான் எப்போ எழும்புறேனோ அப்போ நான் குடிச்சுக்கிறேன். டெய்லி நீங்க சொல்ற நேரத்துக்கு எழும்புறேன், இன்னைக்கு மட்டும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நம்மளும் அப்படிதான். ஸ்கூல்ல படிக்கும்போது
ரொம்ப ஆசைப்பட்டது என்ன அப்படின்னா, ஒரு நாள் யாருமே எழுப்பாம நிம்மதியா படுத்து 12 மணி வரைக்கும் தூங்கணும். நம்ம வீட்டில் எவ்வளோ தூங்கினாலும் திருப்தி அடையாதவங்க சின்ன பிள்ளைங்க. எப்படா உனக்கு தூக்கம் வருது அப்படின்னா, அவனுக்கு என்ன இல்லை அப்படின்னா, யோசனையே கேட்கல. அவனுக்கு துணி அயன் பண்ணணும்னு யோசனை, துணி துவைக்கணுன்ற யோசனை, காலையில் டிஃபனுக்கு காய்கறி வாங்கணுன்ற யோசனை, டீ எங்கேருந்து வரும்னு யோசனை, ஃபீஸ் யார் கட்டுவான்ற யோசனை, என்னை யார் இன்னைக்கு ஸ்கூலில் கொண்டு விடுவான்ற யோசனை. அவனுக்கு ஒன்றே ஒன்று தெரியும், இன்னைக்கு ஸ்கூலில் கொண்டு விடுறதுக்கு யாருமே இல்லையா, குதுகெல்லாம் கொண்டாட்டமே. ஒரே வார்த்தை அம்மாட்ட சொல்லி, என்ன கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை, நான் இருந்துட்டேன். ஏன் அப்படின்னா, அவன் எதை குறித்து என்ன பண்ணுறது இல்லைன்னா திங்க் பண்ணுறதே இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. சிறு பிள்ளைகளுடைய குவாலிட்டியை ஆண்டவர் நமக்குள்ளே எதிர்பார்க்கிறார். அந்த சின்ன பிள்ளையினுடைய குவாலிட்டி என்னன்னா, அவனுக்கு எதை குறிச்சும் கவலை இல்லை. எனக்கு மம்மி இருக்கிறாங்க, எனக்கு டேடி இருக்கிறாங்க, எனக்கு அப்பா இருக்கிறார், எனக்கு அம்மா இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அந்த பிள்ளையால நிம்மதியா தூங்க முடியுது. நான் நம்புறேன், நம்ம எவ்வளவு வளர்ந்திருந்தாலும் எத்தனை வயசானாலும் என் அப்பாவுக்கு நம்ம எல்லாருமே பிள்ளைகள் தான். தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவாகிய ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். இன்றைக்கு கரங்களை தட்டும் போதே சொல்லுங்க, இயேசுவே இனி நான் யோசிக்க மாட்டேன். ஹல்லேலூயா.